தங்கையை கொலை செய்த மாமனாரை பழிவாங்க மாமியாருக்கு ஸ்கெட்ச் போட்ட மருமகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சாதி மறுப்பு காதல் திருமணத்தின் பின்னணியில் அரங்கேறிய பழிவாங்கும் படலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே உள்ள ஏரங்காட்டூர் குருவாயூரப்பன் நகரைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் சுபாஷ் என்பவரும், சத்தியமங்கலம் காந்தி நகரைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த மஞ்சி எனும் இளம்பெண்ணும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். சாதிய பாகுபாடு காரணமாக பெண் வீட்டார் இவர்களின் காதலை ஏற்காத நிலையில் 9 மாதங்களுக்கு முன்பு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் மஞ்சுவின் பெற்றோர் சந்திரன், சித்ரா இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மருமகன் சுபாஷுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சுபாஷ் தனது தங்கை ஹரிணியை 2 சக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்ற போது மஞ்சுவின் பெற்றோர் வேனை விட்டு மோதியதில் சுபாஷுக்கு காலில் பலத்த காயங்களும் ஹாசினிக்கு தலையில் பலத்த இரத்த காயமும் ஏற்பட்டது. கோவை தனியார் மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஹாசினி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பவானிசாகர் போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவாகி ஊட்டியில் பதுங்கியிருந்த சந்திரன், சித்ரா, கொலைக்கு உடந்தையாக இருந்த கார் ஓட்டுநர் அமாவாசை குட்டி, வாகனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் உறவினர்களான வடிவேல், கார்த்தி ஆகிய 6 பேரையும் கைது செய்த போலீசார் கோவை மத்திய சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைத்தனர். ஆனால் இந்த வழக்கில் சித்ரா நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளிவந்த நிலையில் அவர் தினமும் ராமநாதபுரத்தில் உள்ள நகர காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் கையெழுத்திட்டு வருகிறார். இதற்காக ராமநாதபுரத்தில் கேணிக்கரை எனும் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்தும் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை பிற்பகல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு 2 சக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சுபாஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் இருவர் பழிக்கு பழியாக மாமியார் சித்ராவை துரத்தி வாளால் தலை, மணிக்கட்டு, விரல் பகுதிகளில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த சித்ரா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஈரோட்டில் இருந்து வந்து ராமநாதபுரத்தில் மாமியாரை வாளால் வெட்டிவிட்டு தப்பிய சுபாஷ் உள்பட 3 ராமநாதபுரம் பஜார் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.